ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நிறையா பேர் நிறையா விதமான மீன் குழம்பு செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் கிராமத்தில் செய்யக்கூடிய ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு செஞ்சுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து 2 பேர் 4 பேர்னால் புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி பாறை மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த மீன் வந்து நல்லா இந்த மசாலாவில் ஊறிட்டுருக்கும். அதனால் இது போல் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஃபினால் 6 எடுத்துக்கிறேன். சோம்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்துக்கூடாது. தண்ணி சேர்த்தாமல் இந்த போல் நீங்கள் ஒன்றும் பாதியமாக பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கூட பார்த்திங்கன்னா கலருக்காக காஷ்மீர் சில்லி 2 நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். சேர்த்துட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இனி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ஸ், அதாவது 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக நீங்கள் வெந்தயம் சேர்த்துருங்க. இது போல் பொரிச்சிருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காய பேஸ்ட்டு இது கூட சேர்த்து விட்டுருவோம். அடுப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த கடுகு பார்த்திங்கன்னா வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காய பேஸ்ட்டு எல்லாமே லைட்டாக ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முறைக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவுமே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்களவு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ 1/2 டீஸ்பூன். இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் மசாலா பொருட்கள் அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கி லைட்டாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 இதோட உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துன மசாலா பொருட்கள்லாம் தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கி லைட்டாக வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். முதலே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இப்போது அப்படியே சேர்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்றதுனால ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்து நான் தண்ணி சேர்த்து பேஸ்ட் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/4 மூடி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மீனை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா கலந்து வச்சுருக்கிற மீனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்து நம்ம சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு பீஸாக இது போல் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிச்சா போதும். பாறை மீன் வந்து சூப்பராகவே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லா மீனும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் சிம்மிலேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கனாலே போதும், மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டியான பாறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. மீனை சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா இது போல் கொதி வரும். குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபைனல் டச்சாக வந்து நீங்கள் மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான சூப்பரான டேஸ்டியான பாறை மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுகளில் நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் தாராளமாக இது 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதாக. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.